அறுத்துவிட்ட எடப்பாடி, அசராத பாஜக, திமுகவை ஓவர்டேக் செய்யுமா அதிமுக? தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி. கே. வாசன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க இருக்கிறது. என்னதான் நடக்கிறது அதிமுகவில்? 4 வருடங்களுக்கு முன்பே குடியுரிமை சட்டம், CAA போன்ற விவகாரங்களில் சிறுபான்மையர் மத்தியில் அதிருப்தி அலையை உருவாக்கியிருந்தது. அப்போதே மூத்த தலைவர் அன்வர் ராஜா எடப்பாடி பழனிசாமியிடம் இந்த அதிருப்தி குறித்து பல முறை எடுத்துச் சொன்னாராம். இதனையடுத்து பாஜகவை கூட்டணியில் இருந்து கழட்டிவிட எடப்பாடியும் முடிவெடுத்த போதுதான் திடீரென OPS உள்ளே புகுந்து அப்போது ஆட்டத்தை கலைத்து விட்டாராம். அதனால்தான் கடந்த முறையும் பாஜகவுடன் அதிமுகவுக்கு கூட்டணி தொடர நேர்ந்து விட்டதாம். தற்சமயம் அதிமுக பாஜக இடையேயான கூட்டணி முறிந்து விட்டதாக எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக அறிவித்ததுடன் இப்போது வரை செல்லும் இடங்களிலெல்லாம் மீண்டும் மீண்டும் அதனை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கின்றனர். கூட்டணியில் இருந்து அதிமுக விலகியது தொடர்பாக தமிழக தலைவர்கள் கருத்து தெரிவிக்க வேண்டாம் என்று பாஜக மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம் அன்றைய தினமே உத்தரவிட்டிருந்தார். அப்போதிலிருந்து இப்போது வரை பாஜக அமைதி காத்தபடியே உள்ளது. ஆனால் அதிமுகவோ தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றனர். இப்படியான சூழலில் தேர்தல் நெருங்கி வருகிறது. கடந்த முறை அதிமுகவின் சறுக்கலுக்கு காரணமே பலவீனமான கூட்டணியும் தேர்தல் வியூகமும் தான் என்று அரசியல் விமர்சகர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். அதற்கேற்றவாறு திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியாக திகழ்ந்தது. கிட்டத்தட்ட அதுபோன்ற ஒரு சூழலிலே இன்றைய முறையும் இன்றைய அதிமுகவும் உள்ளது என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். காரணம், இதுவரை அதிமுகவில் கூட்டணி முடிவாகவில்லை, உறுதியும் ஆகவில்லை. அதிமுகவை பொறுத்தவரை 2 வகையான டீம்கள் உள்ளன. சீனியர்களான ஜெயக்குமார், CV சண்முகம், KP முனுசாமி, தம்பிதுரை, செங்கோட்டையன் போன்றோர் எல்லாமே ஓர் அணியிலும், தங்கமணி, வேலுமணி, விஜயபாஸ்கர் என பாஜகவுக்கு ஆதரவாளர்கள் மற்றொரு அணியிலும் உள்ளதால் எடப்பாடி பாஜகவை கூட்டணியிலிருந்து இழக்க வாய்ப்பு இருக்காது என்று நம்பப்பட்டது. ஆனால் அப்படி ஒரு பிளவு அதிமுகவில் ஏற்படவில்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அனைத்து தலைவர்களுமே ஒன்றிணைந்து காணப்படுவது கட்சிக்கான பலத்தை கூட்டியுள்ளது. அதே சமயம் ஏற்கனவே கூட்டணியில் இருந்த டாக்டர் கிருஷ்ணசாமி, GK வாசன், ஜான் பாண்டியன், AC சண்முகம் போன்றோர் இதுவரை கூட்டணிக்கான ஆதரவை அதிமுகவுக்கும் தரவில்லை, பாஜகவுக்கும் ஆதரவு தரவில்லை. கூட்டணியில் இருந்து பாஜகவை கழட்டி விடுவதற்காக அதிமுக அறிவித்ததுமே அனைத்து கூட்டணி தலைவர்களுக்குமே இது அதிர்ச்சியை தான் தந்தது. அதனால்தான் இரு தரப்பையும் சமாதான முயற்சியை மேற்கொள்ளப் போவதாக சொன்னார்கள். ஒருமுறை தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் ஒரு பேட்டியில் 3வது அணி என்றெல்லாம் இப்போது பேச தேவையில்லை, நல்லதே நினைப்போமே, அதிமுக பாஜக இருவருமே சேரக்கூடும் என தெரிவித்தார். அதே கருத்தையும் தான் தமாக தலைவர் GK வாசனும் தெரிவித்திருந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்னை விமான நிலையத்தில் எடப்பாடியை எதிர்ச்சியாக சந்திக்க நேரிட்டதாம் GK வாசன். அப்போது விமான நிலையத்திலேயே இருவரும் 30 நிமிடம் பேசி இருக்கிறார்கள். பாஜகவை கூட்டணியில் சேர்த்து கொள்ளும்படி வாசன் தொடர்ந்து வலியுறுத்தினாராம். ஆனால் எடப்பாடியின் பிடிவாதத்தை வாசனால் தகர்க்கவே முடியவில்லையாம். பாஜகவுடன் கூட்டணி இனி வாய்ப்பே இல்லை எனவும் இது பாஜக தலைமைக்கே உறுதியாக தெரியும் என அவர் கூறியுள்ளார். ஆனால் நீங்கள் எங்களுடன் இருக்க வேண்டும் என விரும்புகிறோம் என்று எடப்பாடி பழனிசாமி GK வாசனிடம் தெரிவித்திருக்கிறார். விரைவில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட உள்ள நிலையில் மீண்டும் GK வாசன் எடப்பாடி பழனிசாமியை நேற்று சந்தித்து பேசியிருக்கிறார். பாஜகவை கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்காக மீண்டும் இந்த பேச்சுவார்த்தை துவங்கப்பட்டிருக்கிறதா அல்லது அதிமுக கூட்டணிக்குள் வாசன் வரப்போகிறாரா என்பதுதான் தெரியவில்லை. வாசனை பொறுத்தவரை மேலிட பாஜக தலைவர்களின் நேரடி அன்பையும் நம்பிக்கையும் பெற்றவர் என்பதால் அவரது கூட்டணி முடிவு பெரிதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கடந்த பொதுத் தேர்தலில் சிறுபான்மையரின் வாக்குகளில் கிட்டத்தட்ட 69% திமுக வாங்கியிருந்தது. இந்த முறை SDPI உள்ளிட்ட கட்சிகள் எடப்பாடியுடன் கைகோர்த்துள்ள நிலையில் சிறுபான்மையின் ஆதரவு அதிமுகவுக்கு பெருகுமா, பாஜகவை கழட்டிவிட்டதற்கான பலனை அதிமுக அறுவடை செய்யுமா அல்லது வழக்கம்போல் இந்த முறையும் திமுக சிறுபான்மையின் ஓட்டுகள் ஸ்கோர் செய்யுமா என்பது தெரியவில்லை. அனைத்தையும் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.